குறள். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கும் பெருமித நீர்த்து. விளக்கம். செருக்கும் சினமும் சிறுமை குணமும் இல்லாதவருடைய பெரும் செல்வமானது சான்றோரால் மதிக்கப்படும் தன்மையே உடையதாகும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரூஃப் பீமில் நம்ம பீம் போடக்கூடிய ரூஃப் பீமுன்னு இல்லை, பீமுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பீமுன்னு வைக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கான ஸ்டிரப்ஸ் லென்த்து கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் காலம் பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பீமோட ஸ்டிரப்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சேமஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இதில் இந்த பீமில் அந்த ரிங் ராடுன்னு சொல்லுவோம், அதாவது டைமண்ட் ரிங். அந்த டைமண்ட் ரிங் மட்டும் இருக்காது, மற்றெல்லாம் ஆஸ் அ சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? சரி, இப்போது ஸ்டிரப்ஸ் ராடு கேல்குலேஷன் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட கிளியர் கவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் கவர் நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒன் டைம். இப்போது கிளியர் கவர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ராட் டிஸ்டன்ஸுக்கும் இந்த பீமில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கும் இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு தான் பார்த்தீங்கன்னா கிளியர் கவர். இது எதனால் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காங்கிரீட் உள்ளே போய் இதில் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது சப்போஸ் ஒரு ஷீஷோர் ஏரியா, ஒரு கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் சின்னதாக அந்த மாதிரி ராடு வெளியே தெரிஞ்சால் கூட அது கரோஷன் ஆகி டோட்டலாக எல்லா பில்டிங்குமே கரோஷன் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டீலுமே பார்த்திங்க அப்படின்னா கரோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கிளியர் கவர் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். இப்போது கடல் சார்ந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உப்பு காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு காற்று ஜாஸ்தியாக இருக்கக்கூடியனால என்ன ஆகும்னா கம்பிக்கு ஈஸியாக கரோஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கவர் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ அந்த கிளியர் கவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியர் கவர் டு தி மெயின் ஸ்டீல் பீமுக்கு பார்த்திங்கன்னா 25 mm, ஸ்லாபுக்கு பார்த்திங்கன்னா 15 mm கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதாக பீம் 230/400 இருக்க மாதிரி பீம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 230ல் 25 mmங்கிறது இந்த இடத்துல 25 mm மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 25 mm மைனஸ் பண்ணிச்சுன்னா மிச்சம் இருக்கிற அந்த ராடோட லென்த்து நமக்கு வரணும். அப்போ என்ன பண்ணோன்னா 230 mm மைனஸ் 2 × 25 mm போட்டாச்சுன்னா 50 mm. ஸோ அப்போ 230 mmல இந்த 50 mm மைனஸ் பண்ணியாச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ 180 mm. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 400 mm. இந்த 400 mmல இது 25 mm, இது 25 mm. ஸோ இதை மைனஸ் பண்ணியாச்சுன்னா 350 mm. ஸோ சேம் மேத்ஸ் தான் இந்த பக்கமும் வரும். ஸோ அதனால் இந்த பக்கமும் 230/2 × 25 mm, 400 × 400 மைனஸ் 2 × 25 mm போட்டுச்சுன்னா நமக்கு என்ன வருதுன்னா 1060 mm வருது. இது போக என்னென்னா பீமில் வளைச்சி விட்ருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வளைச்சி விட்ருப்பாங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி கட்டுறேன். அந்த பீமில் இந்த மாதிரி வளைச்சி விட்ருக்கும், இந்த இடத்துல உள்ள இப்படி வளைச்சி விடுவாங்க. ஸோ அப்போ அந்த வளைச்சி விடுற டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதில் 70 mm வளைப்பாங்க. இதேமாரி இந்த ராடு 70 mm. ஸோ அப்போது 2 ராடுக்கு 70 mmனால இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 70 mm × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 140 mm நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1200 mm. சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது ராடோட கட்டிங் லென்த்தை நம்ம இந்த 1200 ராடோட கட்டிங் லென்த் கட் பண்ணிட்டு இதை நம்ம வளைச்சி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கட்டிங் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தமிழ் டீச்சிங் சிவில் வீடியோஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு டோட்டல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.